வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தற்போதைய பேரிடர் நிலைமையை முன்னிட்டு அரசாங்கத்திற்கு எதிராக குற்றவியல் வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதாக எதிர்க்கட்சி அறிவிப்பு. திருகோணமலை கிண்ணியா பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பல பகுதிகள் கடும் வெள்ளத்தில் மூழ்கியதால் தரைவழி போக்குவரத்து முற்றாக தடை. வெள்ளப்பெருக்கு மற்றும் இயற்கை அனர்த்தங்களை முன்னிட்டு இலங்கை ஜனாதிபதி, இந்திய பிரதமர் ஆகியோருக்கு இடையில் முக்கியத்துவம் வாய்ந்த தொலைபேசி கலந்துரையாடல். நாட்டில் டிட்வா புயல் தாக்கத்தினால் ஏற்பட்டு அனர்த்தங்களினால் பதிவான மரணங்களின் எண்ணிக்கை 390 அதிகரித்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தகவல். தொடர்பது விரிவான செய்திகள். இலங்கையில் உருவாகியுள்ள தற்போதைய பேரிடர் நிலைமையினை முன்னிட்டு அரசாங்கத்திற்கு எதிராக குற்றவியல் வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதாக எதிர்க்கட்சி அறிவித்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் மரைக்கார் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த போது இந்த முடிவை வெளியிட்டார். இந்த நிலையில் 2019 உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு இணையான தீவிரமான பேரிடராக அவர் வர்ணித்தார். ராஜபக்சேக்கள் ஆட்சி காலத்திலும் நாட்டை திவாலாக்கியதாகவும் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கைப் போலவே தற்போதைய அரசாங்கத்திற்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மரைக்கார் வலியுறுத்தினார். பேரிடரில் உயிரிழந்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் பேரிடர் தொடர்பான முன்கூட்டிய எச்சரிக்கைகள் வழங்கப்பட்டிருந்த போதிலும் அதற்கான தேவையான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ள தவறியது இந்த நிலைமைக்கு காரணமாகியுள்ளது என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் மரைக்கார் குற்றம் சாட்டினார். திருகோணமலை மாவட்டம் கிண்ணியா பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பல பகுதிகளில் கடும் வெள்ளத்தில் நீரில் மூழ்கியுள்ளது. வீடுகள் பலவும் நீரில் சிக்கியுள்ளதால் தரைவழி போக்குவரத்து முழுமையாக தடைப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்ற இயந்திர படகுகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. பலர் இடைத்தங்கள் முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளார்கள். காலநிலையில் ஓரளவு மாற்றம் ஏற்பட்டிருந்தாலும் வெள்ள நீர் வீட்டுக்குள்ளும் இன்னமும் நீங்கவில்லை. நீர்மட்டம் படிப்படியாக குறைந்து கொண்டிருந்தாலும் மக்கள் சுதந்திரமாக நகர முடியாத நிலைமை நீடிக்கின்றது. மகாவலி நதியின் பெருக்கெடுப்பால் தாழ்நில பகுதிகளில் உள்ள பல கிராமங்கள் வெள்ளத்தில் சிக்கியுள்ளன. இதனால் மக்கள் தமது வீடுகளை விட்டு படகுகள் மூலம் வெளியேற்றப்பட்டு வருகின்றார்கள். பல போக்குவரத்து மார்க்கங்கள் துண்டிக்கப்பட்டுள்ளதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. கிண்ணியா பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள 289 குடும்பங்களை சேர்ந்த சுமார் 4114 பேர் தங்களது வீடுகளை விட்டு இடம்பெயர்ந்து பல பாடசாலைகளில் தஞ்சமடைந்துள்ளனர். மேலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு 896 குடும்பங்களில் 3118 பேர் உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் வீடுகளில் தங்கியுள்ளார்கள். இவர்களுக்கு சமைத்த உணவுகள் கிண்ணியா பிரதேச செயலகம் மூலம் வழங்கப்பட்டு வருகின்றது. இதற்கிடையில் ஆலங்கனி பூவசந்தீவு வழித்தடத்தில் தரைப்பொழி போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. மக்கள் படகுகள் மூலம் மட்டுமே பயணங்களை மேற்கொண்டு வருகின்றனர். திருகோணமலை கொழும்பு வீதியில் குட்டிக்கராச்சி பாலத்தின் நீர்மட்டம் குறைந்திருந்தாலும் அந்த பகுதியில் போக்குவரத்து இனமும் தடை செய்யப்பட்டுள்ளது. மகாவலி நதியின் அதிக பெருக்கால் கிண்ணியா, குறிஞ்சாக்கேணி, அடப்பனார் வயல், ஆலங்கேணி, ஈச்சந்தீவு, பூவரசந்தீவு, சமாவத் தீவு, கச்சக்கொடி தீவு, உப்பாறு, சோலைவெட்டுவான் உள்ளிட்ட பல கிராமங்கள் நீரில் மூழ்கியுள்ளது. இலங்கையில் நிலவும் கடுமையான வெள்ளப்பெருக்கு மற்றும் இயற்கை அனர்த்தங்களை முன்னிட்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோருக்கு இடையிலான முக்கியத்துவம் வாய்ந்த தொலைபேசி உரையாடல் இன்று இடம்பெற்றது. இந்த உரையாடலின் போது இலங்கையில் ஏற்பட்ட பேரிடர் சூழ்நிலை குறித்து ஆழ்ந்த வருத்தம் தெரிவித்த இந்திய பிரதமர் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் நலனுக்காக இந்தியா தொடர்ந்து துணை நிற்கும் என்று உறுதியளித்தார். இலங்கை அனுபவிக்கும் சூழ்நிலை இந்தியாவுக்கு மிகுந்த கவலை ஏற்படுத்தியுள்ளது என்றும் மனிதாபிமான அடிப்படையில் இந்தியா தனது தேவையான அனைத்து உதவிகளையும் உடனடியாக வழங்க தயாராக உள்ளது என்றும் மோடி தெரிவித்துள்ளார். அத்துடன் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு இந்தியா ஏற்கனவே அனுப்பி வைத்துள்ள மீட்பு குழுக்கள், தொழில்நுட்ப நிபுணர்கள் மற்றும் அவசர நிவாரணப் பொருட்கள் போன்ற உதவிகள் தொடர்ச்சியாகவும் அனுப்பி வைக்கப்படும் என்றும் கூறினார். இதற்கிடையிலே இந்திய அரசாங்கம் வழங்கிய துரிதமான உதவிக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது நன்றியை தெரிவித்தார். பேரிடர் ஏற்பட்ட சில மணித்தியாலங்களுக்குள் இந்தியா உதவிக்கரம் நீட்டியது இலங்கைக்கான நட்பும் சகோதரத்துவ உறவும் மீண்டும் வெளிப்பட செய்துள்ளது என்று ஜனாதிபதி பாராட்டினார். மேலும் மீட்பு குழுக்களை சரியான நேரத்தில் அனுப்பியதற்கும் தேவையான பொருட்களை விரைவாக ஒதுக்கியதற்கும் இந்திய அரசாங்கத்திற்கு அவர் தனிப்பட்ட நன்றியையும் தெரிவித்தார். இந்த தொலைபேசி உரையாடல் இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்பு மற்றும் நெருக்கமான ஒத்துழைப்பின் இன்னும் ஒரு சான்றாக அமைந்துள்ளது. நாட்டில் டிட்வா புயல் தாக்கத்தினால் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் பதிவான மரணங்களின் எண்ணிக்கை 390 அதிகரித்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அத்துடன் 352 பேரை காணவில்லை எனவும் அவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தினால் நேற்று மாலை 6 மணிக்கு வெளியிடப்பட்ட இறுதி அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புயல் தாக்கம் காரணமாக ஏற்பட்ட அனர்த்தங்களினால் 3,82,651 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். 432 வீடுகள் முழுமையாகவும் 15,688 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளது. அத்துடன் 1,368 பாதுகாப்பு முகாம்களில் 57,790 குடும்பங்களை சேர்ந்த 2,04,597 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தித்வா புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள இலங்கையர்களுடன் தங்களது உறுதியான ஒற்றுமையினை இங்கிலாந்து வெளிப்படையாக தெரிவித்துள்ளது. பேரிடரால் உருவான தீவிர சூழ்நிலையால் உயிர்களை காப்பாற்றவும் அவசியமான நிவாரணங்களை வழங்கவும் பல மனிதாபிமான அமைப்புகளுடன் இணைந்து செயற்பட்டு வருவதாக இங்கிலாந்து தெரிவித்துள்ளது. இதைப்பற்றி இங்கிலாந்தின் வெளியுறவு மேம்பாட்டு மற்றும் தூதரக விவகாரங்களுக்கான அலுவலகம் தமது எக்ஸ் தள பதிவில் தெரிவித்துள்ளது. இலங்கையின் வடக்கு மற்றும் வடமத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் ஏற்பட்டுள்ள பரவலான சேதங்களை முன்னிட்டு அவசர குடியிருப்பு வசதிகள், தூய குடிநீர், சுகாதார வசதிகள், மருத்துவ பொருட்கள் மற்றும் அவசர சுகாதார சேவைகள் உள்ளிட்ட உதவிகள் விரைவாக ஒதுக்கப்பட்டு வருகின்றன. மேலும் நிலைமையினை உலகளாவிய மனிதாபிமான பங்குதாரர்களோடு இணைந்து தொடர்ச்சியாக கண்காணித்து வருவதாகவும் தேவைகள் அதிகரித்தால் உடனடியாக கூடுதல் உதவிகளை வழங்க தயாராக இருப்பதாகவும் இங்கிலாந்து அரசு தெரிவித்துள்ளது. இந்த கருத்துக்கள் இங்கிலாந்து எம்பி சீமா மால்தோரா வெளியிட்டுள்ள பதிவுக்கு பதிலளிக்கும் வகையிலே வெளியுறவு மற்றும் மேம்பாட்டு அலுவலகம் வெளியிட்டு பதிலில் இடம்பெற்றுள்ளன. சீமா மால்தோரா தனது பதிவில் ஆசியாவின் பல நாடுகள் தற்போது அனுபவிக்கும் பயங்கரமான புயல்கள் பெரும் அழிவுகளை ஏற்படுத்துகின்றன. இலங்கை, இந்தோனேஷியா, தாய்லாந்து, மலேசியா, வியட்நாம், இந்தியா ஆகிய நாடுகளில் ஏற்பட்டுள்ள பாதிப்பு மிகுந்த கவலைக்குரியது. ஐக்கிய ராஜ்யம் இந்த நிலைமையை நெருக்கடியுடன் கண்காணித்து வருகின்றது. தேவையான உதவிகளை வழங்குவதற்கான கலந்துரையாடல்கள் எங்கள் சர்வதேச கூட்டாளர்களுடன் இடம்பெற்று வருகின்றன. பாதிக்கப்பட்ட அனைவருடனும் எங்கள் எண்ணங்கள் இணைந்துள்ளது என்று குறிப்பிட்டிருந்தார். வரலாற்றில் நிகழ்ந்த பெரிய அனர்த்தங்களின் போதும் கட்சி வேறுபாடுகளை பொருட்படுத்தாமல் ஒன்றிணைந்து செயல்பட்ட அனுபவம் எங்களிடம் உள்ளது. கடினமான சூழ்நிலைகளில் தேவையான நடவடிக்கைகளை எடுக்கின்ற திறனும் அனுபவமும் எமக்கு கொண்டுள்ளோம். தற்போதைய பேரிடர் நிலைமையினை அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்தக்கூடாது என்று சபை முதல்வரும் அமைச்சருமான விமல் ரத்நாயக்க தெரிவித்தார். பேரிடர் நிலைமை தொடர்பாக பாராளுமன்றத்தில் திங்கட்கிழமை இடம்பெற்ற விவாதத்தின் போது எதிர்க்கட்சிகள் முன்வைத்த எதிர்ப்புகளுக்கு பதிலளித்த போது அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். அவர் மேலும் கூறுகையில், நாடு முழுவதும் மக்கள் முன்னெப்போதும் இல்லாத வகையில் பேரிடர் தாக்கத்துக்குள்ளாகியுள்ள நிலையில் அரசியல் பேதங்களை புறந்தள்ளி மீண்டும் எழும் சக்தி நமக்கு உள்ளது. பூஜ்ஜியத்திலிருந்து தொடங்க வேண்டியிருந்தாலும் அதைவிட வலுவான நாட்டை மீண்டும் உருவாக்க முடியும் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டதை நினைவுபடுத்த விரும்புகின்றேன். எங்களுடைய கட்சி 1977 சூறாவளி முதல் கடந்த 50 ஆண்டுகளில் நிகழ்ந்து அனைத்து அனர்த்தங்களிலும் கட்சி பேதமின்றி செயல்பட்டுள்ளது. அரசியல் லாபத்திற்காக அனர்த்தங்களை பயன்படுத்துவதை மரபும் எங்களிடம் உள்ளது. இந்த வேளையில் பொதுமக்கள், எதிர்க்கட்சி உறுப்பினர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைவரும் வழங்கும் ஒத்துழைப்புக்கு நன்றி தெரிவிக்கின்றோம். அனர்த்தம் ஏற்பட்டவுடன் ஜனாதிபதி பாராளுமன்ற உறுப்பினர்களை அழைத்து கலந்துரையாடினார். 25ஆம் தேதி தேசிய அனர்த்த முகாமைத்துவ குழு, பிரதேச ஒருங்கிணைப்பு குழுக்கள் ஆகியவை கூட்டப்பட்டது. இதுவரை எதிர்க்கட்சி தலைவர்களுடனும் ஜனாதிபதி ஆலோசனைகளை மேற்கொண்டுள்ளார். அவசரகால சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்ற எதிர்க்கட்சியின் கோரிக்கைக்கு இணங்க அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டம் அனர்த்த முகாமைத்துவத்திற்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் நிலைமை சாதாரண நிலைக்கு திரும்ப தொடங்கியுள்ளது. சில பகுதிகளில் இன்னமும் சிக்கல்கள் நீடிப்பினும் வீதிகளை புனரமைத்தல், நீர் வழங்கல், ஒழுங்கற்ற பகுதிகளில் சிக்கியவர்களை மீட்பது உள்ளிட்ட பணிகள் தொடர்கின்றன. கொத்மலையில் சிக்கியிருந்தவர்கள் விமானங்கள் மூலம் மீட்கப்பட்டுள்ளனர். துலவந்தன பகுதியிலே இராணுவத்தினர் முகாமிட்டு உதவி வழங்குகின்றார்கள். பதுளை, கண்டி, புத்தளம், முந்தல் பகுதிகளில் தொலைத்தொடர்பு சிக்கல்கள் இன்னமும் நீடிக்கின்றது. மீட்பு பணிகளின் போது விமானப்படை வீரர் ஒருவரும் கடற்படை வீரர்கள் 5 வீரச்சாவை தழுவியுள்ளனர். நாயாறு பாலம் உடைந்துள்ள நிலையில் சீரமைப்பு வேகமாக முன்னெடுக்கப்படுகிறது. தீ இருக்கும் போது நீரை விசிற வேண்டும். தீ அணைந்த பிறகு வீசுவது பலன் இல்லை. இப்போது சத்தமிட்டு அரசியல் பேசும் நேரமல்ல. முன்கூட்டி எச்சரிக்கை கிடைத்ததா, சரியான தயாரிப்பு இருந்ததா என்பதை பின்னர் விவாதிக்கலாம். இப்போது மக்கள் உயிரை காப்பதுதான் முக்கியம் என்று அமைச்சர் வலியுறுத்தினார். எதிர்க்கட்சிகள் மீண்டும் ஜனாதிபதியை சந்திக்க விரும்பினால் அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்த தயாராக இருப்பதாகவும், இந்த அனர்த்தத்தில் எவரையும் கைவிடாமல் அனைவரின் ஆலோசனைகளையும் உடன் சேர்த்து அரசாங்கம் தேர்வுகளை முன்னெடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார்.